IPL 12வது சீசன் 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. சென்னையில் நடக்க போகிற முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் RCB டீமும் மோத போகிறாங்க. கடந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தென்னாப்பிரிக்காவோட இளம் வேக பந்து வீச்சாளர் இருக்கக்கூடிய லுங்கி நிகடி இடம் பிடிச்சிருந்தாரு. முக்கியமான போட்டிகளில் தன்னோட சிறப்பான பந்து வீச்சாளர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வெற்றி தேடி கொடுத்தாரு. இப்போ இலங்கை அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் அவர் விளையாடி இருக்காரு. 5வது போட்டியப்போ இவரோட இடுப்பு பகுதியில் காயம் ஏற்பட்டிருக்கு. இதனால IPL தொடர்ந்து விலகி இருக்காரு. இவர் விலகினதால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வேகப்பந்து வீச்சை இழந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த வருஷம் அந்த IPL சீசன் அப்பையும் லுங்கி நிகடி கலந்துக்கிட்டாரு. ஆனால் அவரோட அப்பா இறந்து போயிட்டதால அதுக்கு அடுத்தடுத்த போட்டிகளை விளையாடாம சொந்த நாட்டுக்கு திரும்பிட்டாரு. இது மாதிரியான காரணங்களால சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் ஒரு நல்ல வேகப்பந்து வீச்சாலை இழந்துட்டு வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களும் அவளை எதிர்பார்த்திருந்த 2019ஆம் வருஷத்துக்கான IPL தொடர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மார்ச் 23 ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் போட்டி மார்ச் 23 மாலை 8 மணி அளவில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க போகுது. இதுக்காக பெங்களூரு வீரர்கள் இன்னைக்கு பெங்களூர் வந்து பயிற்சியை முடிச்சுட்டு புறப்பட்டுட்டாங்க. இந்த செய்தியை பெங்களூரு அணியை சேர்ந்த அதிகாரப்பூர்வ சமூகத்தில் வெளியிட்டு இருக்கு. இந்த சீசன் துவக்க விழா ஒரு கோலாகலமான துவக்கமா இல்லாம ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்த விதமா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் BCCI தெரிவிச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, 2019 வருஷத்துக்கான IPL இடத்துல ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட வீரர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் வெஸ்ட் இண்டீஸ் டீமை சேர்ந்த ஹெட்மயர். இவரை கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்காங்க RCB டீமை சேர்ந்தவங்க. இவர் இந்த IPL போட்டிக்காக தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோலி கேப்டன்சில விளையாடுறது ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு இதான் முதல் IPL போட்டி. முதல் போட்டியை சென்னை கூட மோத போறோம். இந்த டைம் நாங்க தான் கப்பு வாங்க போறோம். முதல் டீமே CSK டீமை பீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப உறுதியாக தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒன் டே போட்டியில இந்தியா தோத்தது ஒரு நல்லதான் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராகுல் டிராவிட் தெரிவிச்சிருக்காரு. 2019 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இந்தியா ஆடின இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச்ல தோத்துட்டாங்க. ஆனா இந்த தோல்வியிலையும் ஒரு நல்லது இருக்கிறதா ராகுல் டிராவிட் தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் நாம இன்னும் நல்லா ஆடணும் அப்படிங்கறத வலியுறுத்துது. இந்த வேர்ல்டு கப்ல இந்தியா ஜெயிக்கணும்னு பல நாட்டை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் கடுமையான பயிற்சி மேற்கொண்டா மட்டும்தான் இந்தியா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் டிராவிட் தெரிவிச்சிருக்காரு. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.